உங்களுக்கு உணவு தந்தவர். அப்ப அல்லாஹ் தஆலா முயற்சியால தான் தரேன். என்ன முயற்சி நீங்க வயித்துக்குள்ள? அது உண்மையா இல்லையா? கற்பனை இல்லையே. நீங்க வயித்துக்குள்ள சாப்பிட்டதும் குடிச்சதும் உங்களை வளர்த்து கொண்டதும் உண்மையா பொய்யா? உலகத்துல உண்மை. அது எப்படி? தாய் தின்றத சாப்பிட்டீங்க, ஒண்ணுமே தின்றதே இல்ல தாய். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விரும்பியதையும் சாப்பிடவும் மாட்டான், விரும்பியதை சாப்பிட மாட்டான். எப்பொழுதும் வாந்தியாவே வந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு நல்லது ஒன்றை விரும்பி வாயில வச்சு அதுவும் வாந்தியா வந்துடும். அதுல எப்படி இந்த உடம்பு உருவாகிறது? அதுல எப்படி இந்த உடம்பு உருவாகிறதுன்னு கேட்கிறேன். அப்ப அந்த உடம்ப அதுக்குள்ள உருவாக்கி அதுக்கு பசி என்ற உணர்வை கொடுத்து, உங்களுக்கு பசி என்றதே தெரியாது, பசி என்று உணர்றதும் தெரியாது. அந்த பசி என்று உணராவிட்டாலும் கூட சாப்பாடு உங்களுக்கு வந்து சேரலைன்னா நீங்க செத்துருப்பீங்க, வயிற்றுக்குள்ளே போயிருப்பீங்க. உங்களுக்கு உணர்வே இல்லாத நேரத்திலும் உங்களுக்கு ரிஸ்க் தந்தவன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பைத்தியக்காரனுக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி. பைத்தியக்காரனு பசி உணர்றானா? இவ்வளவுதான் தின்னோட லிமிட்ட உணர்றானா? இல்ல. நாங்க ஒரு 40 இடியாப்பம் தின்னா ஒரு 120 இடியாப்பம் தின்னுவான். ஏன்? இவ்வளவுதான் தின்னணும் என்ற லிமிட் அவனோட தலையில இல்ல. அதே நேரத்தில் தின்னணும் என்றதே இல்ல. அவனும் வாழ்றானா இல்லையா? அவனும் வாழத்தான் செய்யறான். அதே சாப்பாடு முக்கியம்டா தின்னுடான்னு சொல்லி எல்லாம் சொல்லாமையும் அவன் வாழத்தான் செய்யறான். அவனும் உடம்ப வளர்த்துக்கணும். அவனுக்கு எந்த ஒரு சிந்தனை இல்லாமலும் ரிஸ்க் கிடைக்குது. அது போன்றுதான் வயிற்றுல உள்ளவனுக்கு கிடைச்சிச்சு. வயிற்றுல உள்ள தாயிட சக்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுவாங்க தாய் சாப்பிட்டு இருக்க ஒழுங்கா சாப்பிடாட்டி பிள்ளைக்கு பாதிப்பாயிரும். பாதிப்பாகவே ஆகாது. ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு விருப்பம் என்றா சாப்பிடணும். விருப்பம் வருதே அந்த நேரத்துல சாப்பிடணும். விருப்பம் வராம இருக்குதானே அந்த டைம்ல சாப்பிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா துக்ரிஹு மர்லாக்கும் அல தஆமி வஷ்ஷராப் ஃபஇன்னல்லாஹு யுத்இமுஹும் வ யுஸ்ரிபுஹும். உங்களது நோயாளிகளை குடியுங்கள் உண்ணுங்கள் என்று நிர்பந்தம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் அவர்களுக்கு உணவையும் தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வசனம். எப்படி? உங்களது நோயாளி விருப்பம் இல்லாதவங்களே அப்ப தின்ன கொடுப்பாங்களே, தின்ன கொடுத்து கண் முன்னால சத்தி எடுப்பாங்க, அப்பையும் செத்து பேத்துரும். அந்த நம்பிக்கை தானே அதுக்காண்டி தின்ன கொடுக்கிறது. அதே நேரத்தில் ஆபரேஷனுக்கு எழுதி 2 நாள் தின்ன கொடுக்கப்படானா தின்ன கொடுக்காம வைக்கிறது. 2 நாளைக்கு ஆபரேஷன் டாக்டர் சாப்பிட கொடுக்கான்னு அப்ப சாதனம் இல்லை. ஆனா இவங்களுக்கு உள்ள வீட்டுல கொஞ்ச நாள் ஒரு நாள் காய்ச்சல் தைரியம் வரது இல்லை. நல்லா நிர்பந்திச்சு எப்படியா சத்தி எடுக்க வைக்கிறதுல லட்சியமாய்ப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துக்ரிஹு மர்லாக்கும் அல தஆமி வஷ்ஷராப் ஃபஇன்னல்லாஹு யுத்இமுஹும் வ யுஸ்ரிபுஹும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீரையும் சாப்பாடையும் கொடுக்கிறான், நிர்பந்திக்க வேண்டாம் என்றார்கள். தாய்க்கு அப்படித்தான். தாயில ஆணுடைய அந்த அதாவது இந்திரிய துளியும் அந்த தாயுடைய வைத்திருக்கிற சினை முட்டையும் கலந்து உருவாகிறதுக்கு நீங்க தின்ற போஞ்சிக்காவும் கத்திரிக்காவும் காரணம் இல்ல. அப்படி நினைச்சிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அது உருவாகிறதுக்கு போஞ்சியும் கத்திரிக்காவும் சோறும் காரணம் அல்ல. ரப்புல் ஆலமீன் அதை படைக்கிறான், பழகிட்டான். அது உங்களோட உடம்பு நிக்கணும், அவ்வளவுதான். அந்த தாய் கீழே விழுந்துடக்கூடாது, உடம்பு கொஞ்சம் நேரம் நிக்கணும் என்றதுக்காக சாப்பாடு. வயிற்றுல உள்ள குழந்தை உருவாகிறதுக்கான சாப்பாடு அல்ல அது, பழகிட்டானே. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது உருவாகும். அல்லாஹ் தஆலா ஆணுடைய சக்தியை விட உடல் சக்தி பெண்ணிடத்திலே குறைவா தான் வச்சுக்கிறான். அதிலே அதிகமானவைகள் மாதாவிடாய் என்ற பெயர்ல என்ன செய்து வெளியாகுது. சாப்பாட்டிலையும் பெண்கள் பொதுவாக குறைவு, அதுவும் குழந்தை தங்கிய பின்னால அதுவும் குறைவு. குழந்தைக்கு அரவாசி வேற போகுது. இவ்வளவுக்கு மத்தியில அந்த குழந்தை வளருதுன்னா அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தானா இல்லையான்னு. அல்லாஹ் தஆலா எப்படி ரிஸ்க் கொடுத்தா? எந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தை எடுங்களே, 500 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னு வைங்க. இது ஒரு 100 கோடி பேராவது பெண்கள் ஆயிப்பாங்களே. உதாரணத்துக்கு வச்சுக்கோம், ஒரு அரவாசி பேர் நான் 100 கோடி எடுப்போம். இதுல ஒரு 50 கோடியாவது கர்ப்பிணிகள் இருப்பாங்களா இல்லையா? உதாரணத்துக்கு அவரோட வயிற்றுக்குள்ள 50 கோடி புள்ளைகளை பிரிக்கத்தானே செய்யுது. அதுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டீங்கிறானா இல்லையா? அந்த 50 கோடிக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டீங்கிறானா இல்லையா? என்ன உணவு பஞ்சம் அந்த புள்ளைகளுக்கு தெரியுமா? வயிற்றுல இருக்கிற புள்ளைகளுக்கு இப்படி உணவு பஞ்சத்தில் இருக்கிற நம்ம அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்யறான். அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுத்துக்கணும். எந்த அளவுக்கு ரிஸ்க் கொடுக்கறான் தெரியுமா? ஒரு எறும்பை எடுங்க, இந்த எறும்பே எங்களுக்கு விளங்காது, அதுக்கு ஒரு வயிறு அல்லாஹ் படைச்சிக்கிறானே, அதுல ஒரு கற்பார படைச்சிக்கிறானே, அதுக்குள்ளே ஒரு குழந்தை அல்லாஹ் படைச்சிக்கிறானே, அதுக்கு ரிஸ்க் கொடுக்கறானா இல்லையா? அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டு தான் இருக்கிறான், விளங்கிட்டானே. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் நிதர்சனமான உண்மைகள். அல்லாஹ் தஆலா வயிற்றுல எங்களுக்கு உணர்வே இல்லாத காலகட்டத்திலும் ரிஸ்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்ல வேண்டாம், நாங்கள் தான் உங்களுக்கும் ரிஸ்க் தருகிறோம், அவர்களுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறோம். நாங்கள் தான் உங்களுக்கும் ரிஸ்க் தருகிறோம். நீங்க வயிற்றுல வர குழந்தைய பயப்படுறீங்கல்ல, வெளியே வளர்ந்தவருக்கு சாப்பாடு கொடுக்கிறோமே பயப்படுறீங்க. அப்ப வயிற்று குழிகளை கொடுத்தவன் கொடுக்க மாட்டான். அதுக்கு வயிற்று குழிகளை கொடுத்தானே அவன் அதுக்கு ரிஸ்க் கொடுக்க மாட்டானா?
நான் கொடுக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். இந்த பூமியிலே உள்ள எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் ரிஸ்க் கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ்வுடைய கடமை. வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா, எங்கே அது வாழ்கிறது எங்கே அது போகிறது என்பதை அந்த ரப்புல் ஆலமீன் அறிந்து வைத்தவனாக இருக்கிறான். எல்லாமே தெளிவான ஏட்டிலே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கொடுப்பது கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ரிஸ்க் கொடுப்பது கடமை என்று. நான் அந்த கற்ப உதாரணங்களை சொல்லுகிறேன், அதை விடுங்க. சரி, வயிற்றுல இருக்கிறதா ஆச்சரியம் இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா தாயோட ஒரு கனெக்ஷன் இருக்குது, தாய்க்கு போற சாப்பாடு அந்த குழந்தைக்கு போய் சேருது. அதனால ஏதாவது ஒரு காரணிக்க நீங்க சொல்லுவீங்களே, ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தானே செய்து. முயற்சி சம்பந்தப்படுதா இல்ல, தாயுடைய சாப்பாட்டுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது, அதை விடுங்க. கோழியுடைய வயிற்றிலிருந்து பிரிஞ்ச முட்டை 21 நாள் வெளியே இருக்குது, அதுக்கு ரிஸ்க் கொடுக்கிற யாரு? அந்த முட்டை கீழே வந்த உடனேயே உடைச்சிங்கன்னா மஞ்சளும் வெள்ளையும் தான் இருக்கு. 21 நாள் அது குஞ்சா உருவாகுது, அது வரைக்கும் ரிஸ்க் கொடுத்த யாருன்னு கேட்கிறேன். காத்து போகாத அந்த வட்டத்துக்குள்ள உணவை கொண்டு போய் சேர்த்தவன் யாரு? அது குஞ்சாக உருவாகுதா இல்லையா? கண்ணோட, உடலோட, சிறகோட, வயிற்றோட, அது தாயாக இருந்த அந்த சக்திகளோட அந்த குஞ்சு 21 நாளுக்கு எப்படி உருவாகுது? யார் என்னத்தை கொடுத்தான்னு கேட்கிறாங்க. சும்மாதான் இருக்கு அந்த முட்டை. அதுக்குள்ள ஒரு உருவாக்கத்தை செஞ்சவர் ரப்புல் ஆலமீனா, வேற யாராவதா? வயிற்றை விட்டு பிரிஞ்ச அந்த முட்டைக்கு அதுக்குள்ள ரிஸ்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஏதாவது உலகியல் ரீதியான வழி இருக்குதா? உலகியல் ரீதியான எந்த வழியும் இல்லை. அந்த முட்டைக்குள்ள இருக்கிற குஞ்சு எப்படி உருவாகுதுன்னு கேட்கிறேன். அது உருவாகுது 21 நாள்ல அந்த குஞ்சு உருவாக்கம் அடைஞ்சு அந்த குஞ்சு தானாக அதை விட்டு வெளியே வருதா இல்லையா? இதுக்கு அறிவும் அதுக்குரிய ரிஸ்கை கொண்டு போய் கொடுத்தவன் யார்? மனுஷனா அல்லது விஞ்ஞானமா அல்லது வேற ஏதாவது சக்தியா? எப்படி உருவாயிச்சு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணத்தோட கொடுப்பான்னு கற்பனைக்கு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு யார் விளக்கம் சொல்றது? இதுக்கு என்ன விஞ்ஞான விளக்கம் சொல்லலாம்னு இருக்கிறேன். என்ன விஞ்ஞான விளக்கம் சொன்னாலும் சூடு கீடுன்னு சொல்லலாம். உருவாகிச்சு, அதுக்கு எங்க போச்சு? சூடு கீடுன்னா தாய்க்கும் சூடடி, தாயா மனுஷன் நினைக்கிறான் அங்கே சூடு குடி புள்ள உருவாகுதுன்னு பார்ப்போம். சகோதரர்களே, அந்த குஞ்சுக்குள்ள ரிஸ்க கொண்டு போய் சேர்த்து அதை ஆணாக மாற்றுவதையும் பெண்ணாக மாற்றுவதையும் வயிற்றுல இல்லாம வெளியே வச்சு செஞ்சானே, வெளியே வச்சு முட்டைக்குள்ள செஞ்சானே, அதுக்கு யாரு? கோழியில வைத்த விட்டு அது பிரிய பொழுது வெறும் அதாவது ஒரு ஜெலி மாதிரி தான் பிரியுது. நிலத்து கிட்ட வரும் பொழுது ஓடாகுது, நிலத்து கிட்ட வரும் பொழுது ஓடாகுது. அதுக்குரிய பாதுகாப்பு தன்மையை கொடுத்தது யாரு? அல்லாஹ். என்ன சொல்ல வாரேன்னா, முயற்சி என்பது அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஒரு கடமை. கூடுவதும் குறைவதற்கும் முயற்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மை அது, அது உலகத்திலே மிகப்பெரிய உண்மை. சகோதரர்களே, இது வெளி உதாரணம் மட்டுமல்ல, வியாபாரத்திலே அதுக்கு உதாரணம் இருக்கிறது. இப்ப அல்லாஹ் தஆலா அவன் தான் ரிஸ்க் கொடுக்கிறானே ஒழிய இவன் இந்த காரணிகள் எல்லாம் ரிஸ்க் கொடுக்கவில்லை. காரணிகள் எங்கள் மீது கடமை